கல்யாணத்துக்கு வந்தா ஒரு போட்டோ எடுத்தோமா, கிஃப்ட கொடுத்தோமா, போய் சாப்பிட்டோமான்னு இல்லாம அப்படி டக்குன்னு உட்காந்து குரூப்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. எங்க ஏமா எங்கம்மா வாங்கம்மா போட்டோ எடுத்துருவோம் மேல போயிட்டு. அப்பா அவரு தான் கல்யாணத்து வீட்டுக்கு போனா போதும் கையில பிடிக்க முடியாது. இவரு தான் கல்யாணத்தை நடத்துற மாதிரி போய் சாம்பார் கண்டையை தூக்கிட்டு தெரியறதா மைக் ஓட்ட வச்சு எழுதுறதுமான் இருப்பாரு. எங்க இருக்காருன்னு தெரியலையே. எடுத்து வையா. அவர் கேக்குறாரு பாரு. போட்டோ எடுத்துட்டு வரலாம் வாங்க. இருடா நிப்போம்டா. அப்புறம் என்னத்த போட்டோ நீங்க எடுங்க. நீங்கன்னா ஃபேமிலி போட்டோல நீங்க எடுங்கடா. என்ன ஏன்டா கேக்குறீங்க? வாங்கப்பா. வந்தா போய் போட்டோவுக்குலாம் நிக்க கூடாதா? என்னடா சின்ன பிள்ளைத்தனமா போட்டோ கிட்டன்னுக்கிட்டு. இருடா. அங்க நீ பார்க்க மாட்டியா தம்பி? கூட கொஞ்சம் எடுத்து வைப்பா. அத பாருங்கடா. ஆளு தெரிஞ்சவங்க என்னன்னு பாக்குறது இல்லையா நீங்க? என்னப்பா நீங்க? வாங்க. ஏன்டா போட்டுக்கிட்டு உசுர வாங்குறீங்க? இல்லங்க நீங்க நம்மள இங்க இருங்க. நான் தங்கச்சி போட்டோ காணாம போல நீ சொல்றது இல்லையா? ஏய் இந்த உனக்கு இருக்கா போட்டோ எடுக்கலாம் கூப்பிட்டோம்னா இங்க இருந்து என்ன பண்றாங்க? ஸ்னாப்சாட்ல எடுத்துட்டு இருக்கீங்க வரியா? ஸ்னாப்சாட்ல ஒண்ணு வேணாம். அப்புறம் அம்மா பண்ணிக்கிறாங்க. போங்க போ. அங்க போற சொல்றேன் நீ போ. எங்க மூத்தவங்க எங்கடா போறீங்க கல்யாண வீட்ல? எங்க தொலைஞ்சு போயிருக்கீங்க? ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு சோறு கூப்பிடுறதுக்கு போராட வேண்டியதா இருக்கீங்க கூட.